பிடிக்கல 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 ஒண்ணுமே பிடிக்கல. கேட்கல எவ்வளவு வரிய வாங்கி எங்களை சீரழிச்சு போட்டு இப்ப மிளகு தண்ணி கொடுத்துட்டோம். எங்களால் இயலாது. இங்க வந்தாப்புலயும் எங்களை விட்டியல வரி வரியன்று போட்டு புதைச்சு போட்டியால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். போங்க. மண்ணை பிடிக்கிறோம் போட்டு கடைசியில சனங்களை எல்லாம் அம்போண்டு கைவிட்டதுதான் மிச்சம். நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம். நீங்க போங்க. நான் கொடுத்த மாட்டேன். இந்த பொழுது எங்களை பரம்பரை காணியிலிருந்து எங்களை கலைச்சு விரட்டினவங்களை அடைவங்க. நான் கொடுத்த மாட்டேன். எங்கட சனங்கள்ல பேர் இப்ப நல்லா மாறிட்டின. தங்கட தனிப்பட்ட இழப்புகளை நினைச்சு தேசத்துக்கு உயிரை கொடுத்தவங்களை மறக்க தொடங்கிட்டின. எல்லா வீடுகள்லையும் அவங்களை நினைச்சு இந்த தீபம் எரிய வேணும் அப்படி நான் நினைச்சேன். ஆனா எங்கட சனங்கள்ல கனவேர் இப்ப முந்தின மாதிரி இல்லை. செல்வா நில்லு. என்ன இது? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? செல்வா நில்லு. நீ இது கனவு கண்ட கூட தமிழிடம் இல்லை. இது லண்டன். பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆட்சியில் இருக்கிறோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு பிறகு எங்களுக்கு வந்த இருட்டால இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஒளியேற்ற வேண்டியிருக்கு. இந்த டபுள் மீனிங் கதையெல்லாம் கொண்டு போய் வேற யாரோடையும் வச்சுக்கொள். செல்வா நில்லு. என்ன இது? நான் சொல்லிக் கொண்டிருக்க நீ போய்கொண்டிருக்கிற. பிளீஸ் அப்பா என்ன போக விடுங்கோ. நான் போகணும். நான் போயிட்டான் ஆகணும்.
எங்க போற மனிதனுடைய யாரும் பார்த்தா உனக்கு தலையில பிள்ளையாடி நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் என் தலையில பிள்ளை இல்லையன்று. ஆல்ரைட், நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். எங்க போறேன்னு சொல்லு. இப்படியே சும்மா போய் ரோட்ல அவமானப்படாம. அவமானம் இதுவரைக்கும் எங்களுக்கு வராது. அவமானம் இனி வரப்போகுது. நான் அறிஞ்ச வரைக்கும் நாங்க எங்க மான மதியோட இருக்கிறோம். இனிமேலும் அப்படித்தான் இருப்போம். நீ அதை போக்காட்டினாத. வா வந்து கார்ல ஏறு. நீ விரும்புறதுக்கு நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். எத்தனை இடத்துக்கு அப்பா நீங்க ஒன்றை விட போறீங்க? இது ஒரு இடத்துல மட்டும் ஏற்ற வேண்டிய நெருப்பு இல்லை. இந்த சனங்கள் எல்லாம் இருக்கிற தேசம் எல்லாம் ஏற்ற வேண்டிய நெருப்பு. செல்வா, மடத்தனமா யோசிக்காது. நான் மனுஷத்தனமா யோசிக்கிறேன். நான் மானசீனமா யோசிக்கிறேன். மண்ணா கட்டி இங்க மானசீகமா யோசிக்கிறவனுக்கு மடையன்னு தான் பேர். செல்வா, நீ என்ற மகன், ஒரே ஒரு மகன். மானசீகமான பேரும் மடையன்ற பேரும். வா வா விட்டு போ. அப்பா ப்ளீஸ் என்னை விடுங்கோ. உங்களை மாதிரியே வீட்டுக்குள்ள பேசாம என்னால இருக்க இயலாது. அப்பா, உங்களுக்கு இந்த நாட்டுல வாழ்றது சுதந்திரமா தெரியலாம். ஆனா இங்க பிறந்த எங்களை போல பிள்ளைகளுக்கு சுதந்திரத்துக்கு அப்பால வலி இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கட ஒரிஜினாலிட்டியை தேடுறோம். எங்கட பேரை தேடுறோம். அந்த தேடலுக்கான ஒரு வெளிச்சம் தான் இது. இந்தாங்க, இத உங்களோட வீட்டையும் கொளுத்துங்க. அவளுக்கு தலையிலே ஏதும் பிரச்சனை இருக்கும். அக்கா, நீங்க தமிழ் தானே? ஸ்ரீலங்கன் தமிழ் தானே? ஓம் தம்பி, விஷயத்தை சொல்லுங்க. என்ன விஷயம்? மெழுகுதிரிங்க மணிக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்க இந்த மெழுகுதிரி என்றாலும் எங்களோட வீடுகளையே கொளுத்தணும். என்ன? நாங்கள் இதுகளை எல்லாம் இப்ப விட்டுட்டோம். வேற அலுவல் இருந்தா போய் பாருங்க, போங்க. ஊர்ல இருக்கேக்கல எவ்வளவு வரிய வாங்கி எங்களை சீரழிச்சு போட்டு இப்ப மெழுகுதிரி கொடுத்துட்டோம். எங்களால இயலாது. இங்க வந்தாப்புலயும் எங்களை விட்டியல வரி வரியன்று போட்டு புதைச்சு போட்டியல். நாங்கள் கொடுத்த மாட்டோம், போங்க. புயல் அடிச்சு ஓஞ்சு மழை விட்டாலும் தூவானம் விடாது போல கிடக்கு. என்ன சாண்டா 1000 ரூபாய் இல்ல
இப்படி பொருள் கொடுத்தோண்டு வர இவங்கள் மனுஷரை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. என்னப்பா என்ன நடந்தது? நாங்கள் தானேப்பா உண்டும் வேண்டாம் ஒதுங்கிட்டோம். அதுக்கு பிறகு இவங்கள் வந்து யாரப்பா இப்ப வந்தது? என்ன கணேசி? இல்லையப்பா, கணேசிய இங்க வாரான். இவங்கள்லாம் இந்த கூட்டங்கள். எந்த கூட்டங்கள்? அது கேங் போடிகளே? இல்லையப்பா, நீ ஒரு நாளும் விளக்கமா கதைக்க மாட்ட, தெளிவா சொல்லு. உவியெல்லாம் நாட்டு பெற்றாளர் மெழுகுதிரியோட வந்து நிக்கணும். என்னப்பா சிரிக்கிறீர்கள்? சிரிக்காமல் என்ன செய்கிறது? இப்ப எல்லாம் சிரிப்பு கிடமா தான் இருக்குது. எல்லாம் செய்து முடிஞ்சது. இப்ப மெழுகுதிரியோட வந்து நிக்கணும். எல்லாத்த வீடுகள்லையும் மெழுகுதிரியால கொளுத்துட்டான். முந்தித்தான் காதுக்கு வீடு விட வருவினம், இப்ப மெழுகுதிரியோட வருகினம். சொல்லாத தேச பற்றி எல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் சொல்லி சொன்ன நான் அதைத்தான் சொன்ன நான். இன்னும் கொஞ்சம் உச்சமா கொடுத்துருப்பேன். பொடியமாக பாவமாக கிடந்தது, பின்ன பேசாம விட்டுட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுறோம். அதுக்கிடையில இடவிடாமல் வராங்க. இப்ப எல்லாம் முந்தின மாதிரி அந்த பாய்ச்சல் இந்த பாய்ச்சல் இல்ல தானே, சொல்றதுக்கும் காரணங்களும் இல்ல தானே. பின்ன மெழுகுதிரியை தூக்கி கொண்டு வராங்க. முதல்லாம் தந்திரம் தான். முதல் மெழுகுதிரியோட வாரது, பேருந்து காசு கேட்டு பில் புத்தகத்தோட வாரது. இதெல்லாம் தந்திரம் தான் தான். ஏன் இவ்வளவு காலம் கொடுத்தது காணாதே. இந்த ஊருக்கு போயல கூட நிம்மதியா போகல. இந்த ஏனையின் பாதையில இவ்வளவு டெக்ஸ் அடிச்சவங்க கொஞ்சம் நெஞ்ச காசையை கொடுத்தனாங்க. மன்னன் நொந்து நொந்துதான் கொடுத்தனா. காசு காசா கறந்தைக்கு சும்மா இருக்கல தானே. பின்ன இப்படி வலிக்கிறது நம்ம நாடகம் போட. இந்த நாடகங்கள் தான் எங்கள்கிட்ட சரி வராது. கப்பல் போகுது வெள்ளம் வருகுதுன்னு சொல்லி எவ்வளவு காசு எங்கள்கிட்ட பிடுங்கினவங்க. கொஞ்சம் நெஞ்ச காசு இந்த நாட்டை பிடிக்கிறோம்ண்டு நாண்டு கொண்டு நண்டு 1000 வந்து வாங்கிட்டு போனாங்க. கடைசி என்னத்தை கண்டது? வெளிநாட்டுல இருந்து வாங்கினவே இல்ல, தங்கட பொக்கத்துக்கு போடத்தான் வாங்கினேன் இப்பதானே தெரியுது. நாங்களும் கப்பல் போகும் வெள்ளம் பத்தும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்தோம். கடைசியா என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. நாங்களும் பேயால் இருப்போம். தமிழருக்கு புது சரி வராதப்பா. நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்துட்டோம், இனி எங்களுக்கு எல்லாத்தையுமே. அதுதான் சாந்தா, நாங்கள் தமிழ் என்று சொல்லிக் கொள்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐ ஆம் பிரிட்டிஷ், அவ்வளவுதான். இந்த மெழுகுதிரி பொடியன் போட்டானே, சில வேளை வெளியா நிக்க கூடும். ஒரு கால் பேரும். ஓமாம்பா, தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அவனை வந்தவன் அவன் தானப்பா. ஒருத்தனை வந்து வாசல்ல நின்றவன். இப்ப தனித்தனி தான் திடீர் நம்பரோட. அவன் அந்த பக்கத்தால தங்கச்சி நிர்மலா விட்டு போற மாதிரி கிடக்கு. ஓ, அந்த பக்கத்தான் மெழுகுதிரி போனது. ஒரு கால் கோல் பண்ணி சொல்லு, கதவை திறக்கொண்டா சொல்லி. ஹலோ நிர்மலா, நான் அக்காக வைக்கிறேன். மெழுகுதிரியோட ஒரு பொடியன் கூட வீட்டு பக்கமா வாரான். ஓ அவன் யாரு இந்த பொடிகளா தான் இருக்கும். கதவை திறக்காத. என்ன இந்த மனுஷன் வீட்டுல இல்ல தானே? அவன் ரெண்டால் வேண்டி கொடுத்தினாலும் கொளுத்தி போடுவார். நீ சத்தம் போடாம லைட் இல்லாத நிப்பாட்டி போட்டு பேசாம உள்ளுக்கு இரு, சரியே? மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுறது. ஏன் என்ற இனம் இந்த மரணங்களை எல்லாம் மறந்து போச்சு. நான் எங்களுக்கா செத்தவங்களை பற்றி தான் நினைச்சு கொள்ள சொன்னேன். ஆனா சனங்கள் ஏன் இருக்கிறவங்கள நேர்மை இனங்களை பற்றி சொல்லினோம். நான் உயிரை கொடுத்தவங்களை பற்றி யோசிக்க சொன்னேன். இவங்க சொத்தை ஆக்கிரமிச்சவங்களை பற்றி வியாக்கியானம் செய்யறாங்க.
தம்பி நீங்கள் என்ன மெழுதிரியோட வந்து நிக்கிறீர்கள்? நான் யாருன்றதை விடுங்கோ. முதல்ல இந்த மெழுதிய குவாலிட்டி உங்களோட வீட்டை வாங்க. நீர் யாருன்னு கேட்கிறேன், அதுக்கு ஒரு ஒழுங்கான பதில் இல்ல. பிறகு யார் அவருன்னு தெரியாத நீர் மெழுதிரியை கொளுத்தி வீட்டை வையன்றீர். நான் செல்வா. செல்வாண்டா என்ன தந்தை செல்வாவா? இப்படி மொட்டையா சொன்னாங்களுக்கு என்ன தெரியும் தம்பி? நானும் தமிழன் தான் அண்ணன். ஓ தெரியுது, தமிழ்ல வளர்க்கிறேன். ப்ளீஸ் அண்ணன், இந்த மெழுதிய உங்களோட வீட்டை கொளுத்தி வாங்க. ஏன் இந்த வீட்டையும் பறிச்செடுத்து போட்டு உங்களை கலைச்சு விடவும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கல அண்ணன். நான் கேட்டது என்னோ, நீங்கள் சொல்றது என்னோ உமக்கு விளங்க இல்லைன்றதுக்காக நான் சொன்னதை பிள்ளைன்னு சொல்லிடலாம். சரி, நீங்க சொன்னது எதுவாம் இருக்கட்டும். அதுக்கும் நான் இப்ப வந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இந்த மெழுதியை கோல்த்துங்க. தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் தம்பி. நீ போய் வேற எதுவும் வீடுகளை பாரு. நீ பிள்ளையான இடத்துக்கு வந்துட்டீன்னு நினைக்கிறேன். நான் சரியான இடத்துக்கு தான் வந்துடுறேன். நீங்க தான் பிள்ளையான வழியில போய் கொண்டிருக்கிறீங்க. அட்வைஸ் ஒன்றில் அட்வைஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டில ஆளை வச்சு ஆக்களை விரட்டுவீங்க. என்ன அட்வைஸ் பண்ணி செய்ய சொன்னா ஒரு தமிழன் வகையில இது உங்களுக்கு அசிங்கம். விரட்டி செய்ய சொன்னா தமிழன் வகையில நெக்கம் அசிங்கம். அந்த அளவுக்கு நெஞ்சில வலி இருக்கு தம்பி, நெஞ்சு முழுக்க வலி இருக்கு. ஊர்ல இருந்த இந்த சொந்த காணிய இந்த பறிச்செடுத்து போட்டு என்ன இங்க கலைச்சு விட்டவங்களுக்கு என்ன மெழுதிரி கொளுத்த சொல்றீங்க? அண்ணன், நீங்க திருப்பவும் உயிரோடு இருக்கிறவங்களை பத்தி கதைக்கிறீங்க. நான் செத்து போனவங்களுக்கு மெழுதியை கோல்த்து சொல்றேன். எனக்கு இயலாத தம்பி. அங்க போம், அங்க 2-3 தமிழாக்கள் வீடியோ இருக்கு, அங்க போய் கொடுத்து வச்சுட்டு போம். தரிசது போம். எல்லாரும் தங்களுக்கு நடந்த பாதிப்புகளை பற்றி தான் கதைக்கிறேன். கனவேர் உயிரை கொடுத்தவங்களின் உயிரின் பெருமதியை யோசிச்சு பார்க்கறதில்லை. நாங்க எல்லாரும் இழந்ததுகளை விட பெரிய ஒன்றைத்தான் அவங்க இழந்திருக்கிறாங்க. அதான் அவங்கள்ட உயிர். உயிரை விட உன்னதமானது எதையும் யாரும் இழக்க இயலாது. உயிரை கொடுத்தவங்களுக்கு மெழுதிரி கொடுத்த யாரும் ரெடி இல்லை. ஹலோ செல்வன், எங்க நிக்கிற? ஒரு அவசர விஷயம் ஒருக்கா வீட்டு இருக்கவா, வந்துட்டு போ. அவசர விஷயமாப்பா, நீ வீட்டு வா, நான் சொல்றேன். ஓகே ஓகே பாய். எனக்கு அடுக்கிறதா சீக்கிரம் தெரியல. இந்த மொழுதிரி கொடுத்துருக்காரு, நீ காணும். போ ரெஸ்ட் எடு. அப்பா ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
நான் எங்கட சனத்திட்ட ஏற்று நினைக்கிறது திரி மட்டும் இல்ல, அதை விட வேற ஒரு நெருப்பு. அது டைம் எடுக்கு. நீ எவ்வளவு டைம் எடுத்தாலும் அந்த நெருப்பை உன்னால மூட்ட இயலாது. நடக்காதுன்றதுல இவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிற உங்களுக்கு நடக்குமென்றல்ல ஏன் நம்பிக்கையெல்லாம் போச்சு? அந்த அளவுக்கு நாங்க இங்க நல்லா அனுபவிச்சிட்டோம். அது உனக்கு தெரியாது. அப்பா, அது நான் தெரிஞ்சோல விரும்பவும் இல்ல. அதனாலதான் எங்களை சரங்களை அப்படி தெரியாம இப்படி நீ அறிஞ்சு தெரியல. நான் அடிச்சு சொல்லுவேன், நீ போற எந்த வீட்டிலையும் உனக்கு வரவேற்பு இருக்காது. பரவாயில்லப்பா, வரவேற்பில் அடி பரவாயில்ல. ஆனால் அதுக்காக செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கீங்களா? என்ன செய்ய போற புதுசா? நீ எல்லாரையும் உண்டாக்கணுமாப்பா. இது நாங்க எல்லாரும் ஒண்டா இருக்க வேண்டிய நேரம். இருக்க வேண்டியவங்களே இங்க ஒண்டா இல்ல, பிறகு நாங்க அப்படி ஒண்டா இருக்கிறோம். எப்பவுமே பிள்ளைகளை பற்றி மட்டும் கதைச்சு நாங்க பழகிட்டோம். இனியாவது சரிய பற்றியும் கதைக்கணும். சரியெல்லாம் பார்த்து காய்ச்சி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில் செல்வன். இந்த நாட்டில் நாங்க நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். போ போய்விட்டு ரூம்ல ரெஸ்ட் எடு. சும்மா நடுக இப்படி நிலப்பட்டு கொண்டு தெரியாது. 2 4 8 உடைஞ்சு போற எங்கட ஆக்கள்கிட்ட மொழிதிரி போய் கொளுத்துட்டா கொளுத்துவாங்கடா. போய்விட்டு வேலையை பாரு. எல்லா ஆர்ப்பாட்டங்களும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ ஒருத்த வெளிக்கிட்ட மனிதனை தூக்கிண்டு போயிட்டு வேலையை பாரு. அப்பா, என்ன எந்த பாடல விடுங்கோ. நான் புனமா கொஞ்சு போன எங்கட உயிர்களை பற்றி நினைக்கிறேன். அப்பா, மரணத்தை விட கொடியது மறக்கப்படுவது. அப்பா, மரணத்தை விட கொடியது மறக்கப்படுவதுதான். அப்பாவுக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியுது. ஆனா அப்பாவுக்கு ஒரு விஷயம் இன்னும் தெரியல. அங்க எங்கட நாட்டுல யாரோ பெற்ற பிள்ளைகள் உயிரை கொடுத்ததை சாட்டா வச்சுதான் அவர் இங்க அசைலம் கேட்டு செட்டில் ஆனவர். யாரோ கொடுத்த உயிரால இந்த வெளிநாட்டுல உயிர் வாழ்றவர் தான் என்ற அப்பா. எனக்கு அப்பாவை போல இருக்கலாது. உயிர் போனவங்களுக்காக தொப்பி கலட்டுறது வெள்ளக்காரன் கௌரவம். நாங்க வெள்ளக்காரன் நாட்டுல வாழ்றோம். ஆனா சுட்டு போட்டாலும் எங்களுக்கு அந்த கௌரவம் வாரதில்லை. தன்னடை தன்னை மறந்து பிறநடை உட்புகுந்து பின்னடை வடையாதேடா தமிழா உன்னடை அழகேயடா. தன்னடை தன்னை மறந்து பிறநடை உட்புகுந்து பின்னடை வடையாதேடா
உயிர் துறந்த ஒருவனுக்காக இருப்பவர் செய்யும் இறுதி மரியாதை. தான் வாழும் காலத்தே வாழ்ந்துவிட்டு போன மானிடச் சதையொன்றுக்காக தலை வணங்கிக் கொள்வது ஒரு அடிப்படை மனித பண்பு. உயிர் வாழ்தலில் செய்த நன்மைகளுக்கும் உலகிருத்தலின் போது புரிந்த அக்கிரமங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆவி துறந்தபின் கிடக்கும் மனித கூடு. காலம் ஒன்றினால் காவு கொள்ளப்பட்ட பின் மானிட மகனொருவன் தூய்மைப்படுத்தப்படுகிறான் என்பதாலேயே முற்றும் மறந்த ஒரு முத்தி நிலையில் அஞ்சலிகள் பாரபட்சத்துக்கு அப்பாற்பட்டு கிடக்கின்றன. தனக்காய் மட்டும் வாழ்ந்து மரணித்த உடலங்களுக்கு மட்டுமே மலர்தூவி பார்க்கும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுவது. இனியாவது இன்னொருவனுக்காய் உயிர் கொடுத்து மேலான அன்பின் காவியம் எழுதிய மாமனித உடலங்களுக்கு நெஞ்ச ஆழத்தில் இருந்து தீயெடுத்து தீபமேற்றுவோம். இல்லையேல் அடிப்படை மனித பண்புக்கும் குன்றிய கேவலமானவர்களாய் நாங்கள் உணரப்பட்டு விடக்கூடும்.